வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது விஜய் பார்வதிக்கு ஒரு செமையான ஒரு வெற்றி. அந்த வெற்றியை நிறைய பேர் வந்து ஒரு ஒரு விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்மளோட ஆரி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஆண் கத்துவார், பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி முத்துக்குமரன் கத்திருப்பார், பார்த்துருப்பீங்க. இந்த பொண்ணு வந்துட்டு என்னென்னா இது வெற்றி கிடையாது, அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை வந்துட்டு அங்கே விஜய் சேதுபதி பேசின விஷயங்கள். ஏன்னா வந்து ஒரு பொண்ணு இந்த ஷோவில் வந்துட்டு தப்பு பண்ணதோ ரைட்டாக பண்ணதோ எல்லோருமே ஏதோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லாமே இந்த ஷோக்காக தான். ஷோவில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் இருக்கணும், ஏதோ ஒரு சம்திங் பண்ணுறாங்க, சரிங்களா? வெளியிலேருந்து அவங்க யாரோ இவங்க யாரோ, ஆனால் அதில் வந்துட்டு ஒரு வன்மத்தை வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த குறும்படத்தை பார்க்கும்போது ஒருத்தர் மூஞ்சியும் செத்து போச்சு. ஆஹா, நம்ம அதை கேட்குறாரு, இந்த குறும்படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு அசிங்கமாக இருந்துச்சுன்னு வந்து விக்ரம் சொல்கிறதும், அப்படியே சபரி வந்து சார் இப்படி நான் நினச்சி பண்ணல சார்னு. அப்போ அவரே சொல்லிட்டார், என்ன டேஷ்க்குன்ற மாதிரி கேட்டார். உங்களோட எண்ணங்கள் உங்கள் செயலே தெரிஞ்சிச்சு, வாயை மூடுங்கன்ற மாதிரி கலாச்சார். கனியை வந்துட்டு கண்ணுக்கு வந்துட்டு விஜய் பார்வை மட்டும் தான் தெரியல, டிஸ்குவாலிஃபைல. மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் மற்றவங்க யாருமே உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களே, அது ஏங்க விஜய் பார்வை மட்டும் கேட்குறீங்கன்னு போட்டு கிளிகளும் கிழிச்சார். இதில் இன்னொரு ஒரு ஹைலைட் என்னென்னா, விஜய் பார்வதியை ஃபஸ்ட்டு வச்சு செஞ்சார். அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். திரும்ப வந்து இந்த மாதிரி வந்தவொடனே எல்லாரும் மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா இது நம்மளுக்கு திரும்ப வந்து ரிவீட் ஆகிடுச்சு அப்படின்னு. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா விக்ரம், சபரி, எஃப்ஜே, அரோரா எல்லாருமே விஜய் பார்வதி ஃபஸ்ட்டு கலாய்க்கும் போது செம்ம சிரிப்பு, கணிக்கில் ஒரே சிரிப்பு தான். ஏன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இதே இது விஜய் பார்வதிக்காக வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு கேள்வி இங்கே வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து கரெக்டு சார்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொன்னோடனே நான் உங்களை கேட்கலன்னு சொல்லிட்டு கலாச்சார், ரைட்டு. இப்போ விஜய் பார்வதியை கலாய்க்கும் போது நமக்கு எத்தனை பேர் சிரித்தாங்க, நீங்கள் எதுக்கு இப்போ சிரிச்சேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதில் வந்து இந்த பாரபட்சம் காட்டுறது பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னொரு போன லாஸ்ட் எபிசோடில் நடந்துச்சு. அரோரா ஒரு இடத்துல சிரிக்கிறாங்க, கம்முன்னு இருக்காரு. அதே விஜய் பார்வதி சிரிக்கிறாங்க, கமருதீன் சிரிச்சா கலாய்க்கிறாரு. ஏன்றது சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னுமே வந்துட்டு இவருக்குமே அந்த கமருதீன் விஜய் பார்வதினாவே கொஞ்சம் இலக்காரமாக பண்ணுற விஷயங்களும் இருக்குது. பட் எது எப்படியோ அவங்க வந்துட்டு அந்த முடிஞ்ச உடனே அங்கே உள்ளே போய் அழுதாங்க. அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இதை கூட ஒரு சில பேர் வந்து செம்மையாக நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த பொண்ணு நடிக்கிறது வேறு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஒரு வீட்டில் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது, நம்மளை காலில் போட்டு ஒருத்தர் மிதிக்கிறான், அப்படியே தூக்கி விசிறி அடிக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் வந்துட்டு சூப்பராக கேம் ப்ளே பண்ணேன்னு சொல்லிட்டு சபரியை வந்து பாராட்டின விஷயங்கள், காது படம் வந்துட்டு அந்த பொண்ணு அழுவும்போது கலாய்ச்சிட்டு முன்னாடி வந்து டான்ஸ் ஆன விஷயங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்குன்றது அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். அதை வந்துட்டு அங்கே வந்து அப்படியே அழுது வெண்டிலேட் பண்ணிச்சு. இதுலேயும் என்ன கொடுமை தெரியுங்களா? அப்போ வந்து கேட்குறாங்க, எங்கே போயிருக்காங்க விஜய் பார்வதின்னு ஏதோ அந்த பிரேக்கில் கேட்குறாங்க. எஃப்ஜே சொல்கிறாங்க வாஷம் போயிருப்பான்னு. அப்போ இவர் சொல்கிறார், இவங்க கெமி சொல்கிறாங்க, இல்லை அவள் அழுதுட்டுருக்கான்னு. சிரிச்சிட்டு உட்காந்துட்ருக்கார் யார்? எஃப்ஜே. எவ்வளோ இதாக இருக்கும் பா. இதில் வேறு வந்து எஃப்ஜேவும் விஜய் பார்வதி வெளியில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னத்தை சொல்ல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.